கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். யப்பா சாமி, என்ன ஒரு மேட்ச்டா! ஃபைனலாக பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. மேட்ச்சில் என்ன நடந்தது, செமிஃபைனல் யார் கூட எப்போ நடக்குது, கம்ப்ளீட் டீடைலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது ஒரு உப்புசப்பு இல்லாத மேட்ச் தான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 2 டீமும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ யார் ஜெயிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் போன மேட்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது, ஜெயிக்கிற டீம் ஆஸ்திரேலியா கூட மோதுவாங்க செமிஃபைனலில், தோக்கிற டீம் சவுத் ஆப்பிரிக்கா கூட மோதுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியன் ஃபேன்ஸ்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா, பேசாமல் இந்த மேட்ச் தோத்துடலாமா, தோத்துட்டா நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட தானே, அப்புறம் ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்து பீட் பண்ணாங்கன்னா ஃபைனலில் நியூசிலாந்து வந்தா என்ன, சவுத் ஆப்பிரிக்கா வந்தா என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பல கால்குலேஷன் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆஸ்திரேலியா கூட மோதாமல் இருக்கிறதா நல்லதுங்கிற மாதிரியும் ஒரு குரூப் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்சை எப்படி ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவை போய் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கலைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 250 அப்படிங்கிற டார்கெட் தான். ஆனால் அதை அடிக்கிறக்கே இந்தியன் டீம் எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது தான். சுப்மன் கில் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாருங்க. ஸோ ரோஹித் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி நல்ல ஒரு டச்சில் இருக்கிற மாதிரி இருந்தது, இறங்கி ஒரு சூப்பரான ஒரு 4 அடிச்சாருங்க. ஆனால் அடுத்த பால், எப்பா சாமி, இந்த கிவிஸ் பிளேயர் எல்லாம் எங்கிருந்தியா பிடிச்சிட்டு வந்தீங்க, எல்லாம் சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனாக இருக்கிறாங்க, எல்லாம் அங்கங்கே தாவுறாங்க. கிளென் பிலிப்ஸ் சான்ஸ் இல்லைங்க, எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங், செம்மையான ஒரு கேட்ச், செம்மையான கோலியோட விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேன் வில்லியம்சன் ஒரு கேட்ச் ஜட்டுவோட எடுத்தாரு. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் ஹீரோ ஆஃப் த டே பேட்டிங்கில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் தான். செமையானாரு. அவருக்கு பார்ட்னர்ஷிப்பாக அக்ஷர் பட்டேல் இருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 100 அடிக்காட்டியும் பரவாயில்ல, 79 அப்படிங்கிற மாதிரி செம்மையை அடிச்சு கொடுத்தாரு. அவருனால தான் எவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ 250 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அரைங்குறை டார்கெட் தான். 50-50 2 சைடும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியா சைடில் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், ஷமி மட்டும்தான். ஸோ அது போக ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. ஸோ மற்றபடி 4 ஸ்பின்னர்ஸ், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தியை உள்ளே கொண்டு வந்தாங்க. எதுக்கியா ராணாவை வெளியில் குறை வச்சுட்டு சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரில, கலக்கி போட்டாருங்க. 5 விக்கெட் ஆல், என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், தமிழந்தாயா அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஹர்ஷித் ராணா, ஸோ மீதி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாம் பெஞ்சில் பயந்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்த மேட்ச் இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். என்ன மாதிரியான ட்ராக் கொடுத்தாலுமே ரஷீத் கான் எப்படி ஒரு ஆப்கானிஸ்தானுக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஜாம்பவான் பவுலர்ஸ் இருப்பாங்க, ஜாம்பவான் ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியன் டீமுக்கு வருண் சக்கரவர்த்தி, தமிழன் ஒரு ஜிம் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. சரி ஓகே, நியூசிலாண்டோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மெயினாக ரச்சினை தூக்குனதுக்கு அப்புறமே ஒரு ரிலீஃப் கிடைச்சது. வில்லியம்சன் டோட்டலாக ஃபார்ம் அவுட்ல இருந்தார். ஆனால் இந்தியன் வந்துட்டா எப்படி ஆடுவார்னு தெரியல, சரியான ஒரு இன்னிங்ஸே பயத்தை காமிச்சிட்டாரு, சாவு பயத்தை காமிச்சிட்டான் பரமானுங்கிற மாதிரி. அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாருங்க, பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவர் இருக்கிற வரைக்குமே திக்கு திக்குன்னு தான் இருந்தது, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. அவர் விக்கெட் போனதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ரிலீஃப். ஸோ எல்லாருமே ரெகுலர் இன்டர்வல் அவுட் ஆகும்போது கேன் வில்லியம்சன் மட்டும் 81 அடிச்சாரு. ஸோ மற்றபடி நியூசிலாண்டில் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. கான்வேவை கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஸோ இவங்க எக்ஸ்ட்ரா பவுலிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேட்டிங்கில் ஒரு ஆளை விட்டுட்டாங்கன்னு தோணுது. ஸோ கான்வே இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் பேலன்ஸ்டாக இருந்திருக்கும், அதில் மாற்றம் கிடையாது. ஸோ எனிவே இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. செமிஃபைனல் யாரு கூட அப்படின்னா, நம்மளுடைய புதிய பரம எதிரியான ஆஸ்திரேலியா கூட தான். ஆஸ்திரேலியா கூட ஸோ 3ஆம் தேதி வந்துட்டு நமக்கு லீவு, 4ஆம் தேதி வந்துட்டு மேட்ச் நடக்குது, டியூஸ்டே மேட்ச் நடக்குது. செமிஃபைனலில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல், தோக்கிறவங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா கூட நம்ம மோத்துறோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா செமிஃபைனல் 2 நடக்குது. இதில் 2 ஜெயிக்கிறவங்க நெக்ஸ்ட் வீக் சண்டே பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலில் மோதுவாங்க. செம்மையாக இருக்க போது, அதில் மாற்றமே கிடையாது. சாம்பியன் ட்ராஃபி இவ்வளோ சூடு பிடிக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ சில பக்கம் சில பேர் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், ஆஸ்திரேலியாவை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். கரெக்டு தான். ஆனால் அவங்ககிட்ட அவ்வளோ பவுலிங் கிடையாது, ஆனால் பேட்டிங் எக்ஸ்ட்ரானரியாக வின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் நின்னா கூட அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ பொறுத்திருந்த பார்ப்போம். அந்த மேட்ச் அனல் பறக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ எல்லாருமே செவ்வாய்க்கிழமை மத்தியானம் டிவி முன்னாடி உட்காருங்க, செமிஃபைனல் மஜாவான மேட்ச் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.